இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற இந்த தேவாலயம் மிக பழமையான தேவாலயம். பாலஸ்தீனத்தில் உள்ள பெத்லஹேமில் இருக்கிற இந்த தேவாலயத்துக்கு பேர் நற்றினை தேவாலயம். இந்த தேவாலயம் இயேசு கிறிஸ்து பிறந்த இடமாக கருதப்படுற அந்த குகையின் மேலே கட்டப்பட்டிருக்கு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிபி 4ஆவது நூற்றாண்டில் ரோம பேரரசர் கான்ஸ்டன்டைன் இருக்கார் இல்லையா, அவங்க அம்மா ஹெலேனா அவங்க இந்த இடத்த கண்டுபிடிச்சி இதன் மேலே இந்த தேவாலயத்தை கட்டுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிபி 6ஆவது நூற்றாண்டில் ஜஸ்டீனியன் அப்படிங்கிற பேரரசர் மறுபடியும் அதை என்ன பண்ணார், விரிவுபடுத்துகிறார். இந்த தேவாலயத்தில் முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த பிறப்பு குகை. அந்த குகையின் தரையில் பார்த்தீங்கன்னா வெள்ளி நட்சத்திரம் பொருத்தப்பட்டிருக்கு. இது இயேசு கிறிஸ்து பிறந்த இடமாக அதை குறிக்கிறாங்க. அநேகர் அந்த தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பிரார்த்தனை செஞ்சுட்டு போகிறாங்க. யுனெஸ்கோ பார்த்திங்கன்னா இந்த தேவாலயத்தை உலக பாரம்பரிய களமாக அறிவிச்சிருக்கு. இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா இதில் பணிவு வாசல். இந்த தேவாலயத்தில் நுழைவாயில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்கும். எல்லாருமே இதில் குனிஞ்சு தான் போகணும். இதுக்கு என்ன குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது கடவுளுக்கு முன்னால் மனிதர்கள் எல்லாரும் சமந்தான். அது மட்டும் இல்லை, அவர்கள் எல்லாருக்கும் ஒரு பணிவு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிக்குது. இந்த தேவாலயத்தினுடைய மொசைக் தலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. எப்போ உள்ள மொசைக் தலம்னா கிபி 4ஆவது ஆண்டில் கிபி 6ஆவது ஆண்டில் கட்டப்பட்டுச்சு பார்த்தீங்களா, அப்பொழுதே இந்த மொசைக் தலங்கள்லாம் இருந்திருக்கு. அதை இன்னும் பாதுகாத்து வச்சுருக்குறாங்க. இந்த தேவாலயத்தில் இன்னும் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை கத்தோலிக்கர்கள், கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் மற்றும் ஆர்மேனிய திருச்சபை இந்த 3 பிரிவினரும் சேர்ந்து கூட்டாக நிர்வகிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மத நல்லிணக்கத்தை காண்பிக்கிறது. கிறிஸ்மஸ் காலத்தில் இந்த இடம் உலகத்தையே தன் பக்கம் ஈர்க்கிறது.